டிமாண்டி காலனி ஒரு பெரிய லெகசியை வந்து கிரியேட் பண்ண படம். மக்கள் மத்தியில் யாருமே வந்து சென்னை போயிட்டு டிமாண்டி காலனியில் ஃபோட்டோ எடுத்து போல ஆளே கிடையாது. அந்த படம் வந்த டயத்தில் அப்படி ஒரு ட்ரெண்டு ஃபேஸ்புக்கில் வந்து பயங்கரமான ட்ரெண்டு. டிமாண்டி காலனி அப்படின்னு நிறைய பேர் செயின்லாம் தேடி உள்ளே போயிட்டு, தம்பி அங்கே செயின்லாம் இருக்காதுப்பா, வீட்டு பார்த்து போப்பான்னு அஜய் நாகர்குமார்லாம் ஃபேஸ்புக்கில் ட்வீட் போட்டு உட்காந்துருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரெண்டு. எப்படி மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டு இப்போ போய் கொடைக்கானலில் போய் பூரா போய் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண படம் தான் டிமாண்டி காலனி. அப்படி ஒரு படம் பார்ட் 2 அப்படின்ற வகையில் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் வந்து பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். டிமாண்டி காலனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய பேய் படங்களுக்கே ஒரு லெகசியை வந்து பிரேக் பண்ண ஒரு படம் தான் டிமாண்டி காலனி. இந்த பேய் படத்தில் வந்து பக்கத்தில் வந்து பயமுறுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து பேய் ஓட்டுறதுக்கு வருவார், ஒரு குரூப் வரும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்திருப்பாங்க. கடைசியில் வந்து நல்லது ஜெயிக்காது கெட்டதான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஈவில் மோடோட அந்த படத்தை வந்து வச்சிருப்பாங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா அது ஹாரர் படம்ன்ற பேரில் ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் படமாக தான் டிமாண்டி வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசென்ட்டான ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்கும். அதுதான் அந்த படத்துக்கு பெரிய ஒரு வேல்யூவான ஒரு பாயிண்டாகவே இருந்துச்சு அந்த டயத்தில், அந்த படம் வெளியான டயத்தில். இது நல்ல மேட்டராக இருக்கே, புதுசான கண்டென்ட்டாக இருக்கே, ஒரு ஃப்ரெஷ்ஷான இதாக இருக்கே அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு படம் பார்ட் 2 அப்படின்றப்ப அதே மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்டாக தான் அந்த படம் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்கள் எல்லாருமே உள்ள போயிருப்பாங்க. ஆனால் அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்வலான ஒரு படம், ஒரு பேய் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படம் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் மக்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தையோ அல்லது என்ன அப்படின்ற மாதிரி லேசா மண்டேஸ்வரி வச்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல வந்து த்ரில்லருக்கோ எங்கேஜிங்கோ வந்து பெருசா குறையில. ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் படம் நகருது, ஆஹா என்னமோ சைட்டா சொதப்புறானுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து படம் வந்து சூடு பிடிச்சி அப்படின்ற வரையும் போயிருது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு ஸ்பீடு கம்மியா இருந்தாலும் ஆனா அந்த எங்கேஜிங்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி த்ரில்லர் மேட்டருமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு. சாம் சிஎஸோட மியூசிக் படத்துக்கு பெரிய பிளஸ். சூப்பரான ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. பாடல்கள் பெருசா படத்துக்கு வந்து உதவவே இல்லை. அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ல ஒரு சாங்கா வச்சிருப்பாங்க. அந்த பாட்டு இப்ப கேட்டாலுமே ஒரு நல்ல வைபான ஒரு பாட்டா இருக்கும். அந்த மாதிரியான வைப் சாங் வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே இல்லை. எனக்கு ஏன் அந்த படம் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சீக்குவலா வந்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதுல எல்லா கேரக்டருமே செத்து போயிட்டாங்க. ஆனா இது எப்படி வந்து சீக்குவலா கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாவா, அதே டயத்துல அதை ரொம்ப சூப்பரா வந்து கனெக்ட் பண்ணி டே டு டைம் எல்லாம் போட்டு அஜய் நாகர்குமார் பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணியிருந்தாரு. டே டு டைம் அதெல்லாம் போட்டு பயங்கரமா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹாரர் படம் மாதிரி இந்த படத்தை வந்து அட்டன் பண்ணதான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் படத்துல தோணுச்சு. இதுல ஏதோ கொஞ்சம் தடுமாறிட்டாரு போல அப்படின்னு. படத்துல விஎஃப்எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்கு. இந்த காஞ்சனா அரண்மனை படத்திலோட விஎஃப்எக்ஸ் அது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த அளவுக்கு வந்து படத்துல மட்டமான ஒரு விஎஃப்எக்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். அருள்மொழி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அஸ் யூஸ்வல் அவருடைய த்ரில்லர் படத்தெல்லாம் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரோ அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலையும் வந்து கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு பேர் இருக்கு. த்ரில்லர் படம் எப்பவுமே நல்ல ஸ்கிரிப்டா நல்லா செலக்ட் பண்ணுவாங்க. அந்த பேர் இந்த படம் வந்து காப்பாத்திரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது இல்லாம டிமாண்டி காலனி 1 பார்த்துட்டு டிமாண்டி காலனி 2 பாக்குறவங்களுக்கு உடனடியாக இப்போ நேற்று நான் டிமாண்டி காலனி 1 பார்த்துட்டு இன்னைக்கு போய் டிமாண்டி காலனி 2 பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு படமா இருக்கும். ரொம்ப பிடிச்சி போன ஒரு படமா இருக்கும். ஏன்னா நான் அப்படி தான் பார்த்துட்டு தான் திரும்ப போய் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு அதனால தான் ஒருவேளை அந்த படம் பிடிச்சி போச்சோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு என்கேஜிங்கான ஒரு த்ரில்லரான ஒரு படமா இருக்கும். ஆனால் ஒரு யூஸ்வலான வழக்கமான தமிழ் படத்தில் வரக்கூடிய ஒரு ஹாரர் படமாக தான் இருக்கும். அந்த டிமாண்டி காலனி மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்டான ஒரு படமா இருக்காது. ஒரு யூஸ்வல் பேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதே வகையில் டிமாண்டி 1 பார்த்துட்டு நீங்கள் டிமாண்டி 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸானதாக இருக்கும். அது இல்லாமல் தேர்ட் பார்ட்டிக்கு லீடிங்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வந்து சரி எப்படா வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை தூண்டு வகையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நன்றி.